கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 11/7/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். Let us not become weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை செய் என்கிறதான தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தின் மூலமாக தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலைகளிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று. எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான நெருக்கத்திலும் நாம் நன்மை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். சில நேரத்தில் வழியே இல்லை என்று சொன்னாலும் அந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாமல் நன்மை செய் என்று சொல்லி. வேதம் நமக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறது. அதை சொல்லிவிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37:3 சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ரோமர் 13:3 மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். சங்கீதம் 34:14 தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சங்கீதம் 37:27 தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். 5:44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:13 சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் அத்தனையும் திரும்ப திரும்ப நன்மை செய், நன்மை செய், சோர்ந்து போகாமல் நன்மை செய் என்கிற வார்த்தைகளை நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். நாம் செய்கிற நன்மை நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக, இந்த மாதத்தினுடைய 2வது வாரத்தின் கடைசி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை நாங்கள் தேவ சமூகத்தில் உய்த்து ஆராய்ந்து புதிய நாளுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்க, தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்கப்பட உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் முடிந்தவரை எல்லாருக்கும் நன்மை செய்து, ஹல்லேலூயா, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி தீமையை நன்மையினாலே வெல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால் எங்களையும் இந்த நாளையும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளையும் கையெழுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும் நமக்கு உபத்திரம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம். யார் யாரிடத்தில் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொன்னது. 1 தெசலோனிக்கேயர் 3:4. இந்த நாளுக்கான கேள்வி, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கிருபையும் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.